கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில சோதனைகள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். Sometimes we think, why do we face all these troubles? ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரும்போது பல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். But when we be successful and face all the troubles and come out successfully, surely we will learn lot of lessons. கடவுள் சில நேரம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவோ இல்லைனா சில பாதைகளை பார்க்கறதுக்காகவோ நமக்கு சோதனைகளை கொடுப்பாரு. Sometimes God gives us troubles so that we will go through a path and learn certain things. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Job 23:10. But he knows the way that I take. When he has tested me, I shall come forth as gold. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நம்மளை சோதித்த பிறகு நம்ம முன்ன இருந்த தரத்தை விட நல்ல ஒரு தரமான ஒரு பொருளாக வருவோமா, தங்கமாக வருவோமா? See what the Bible says. When God tests us and when we are succeeding that, we will become more precious than what we were previously. We will become equal to gold. ஒரு முறை ஒரு ராஜா கிட்ட ஒரு வைரத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் காட்டி சொன்னார். Once a man brought a diamond to a king and said, உலகத்திலேயே தலை சிறந்த வைரம் இதுதான், இது ஜொலிக்கிற அழகை பாருங்க அப்படின்னு. This is the best diamond in the world. See how it shines. அப்போ ராஜா சொன்னார், வைரம் ஜொலிக்கிறத வச்சு அதோடைய தரத்தை நிர்ணயிக்க முடியாது. சில வல்லுநர்களை வர சொல்லுங்க, அதோடைய தரத்தை நம்ம சோதிச்சிடலாம் அப்படின்னு. The king said, seeing the shine on the diamond, we cannot judge the quality. So let some experts come and check the quality of the diamond. சிலர் வந்தாங்க, அதை சோதிச்சு பார்த்து நல்ல வைரம் அப்படின்னு சொன்னாங்க ராஜா கிட்ட. Some people came, checked it and said it was a very good diamond. அப்போது ஒரு பெரியவர் கொண்டு வந்து ஒரு வைரத்தை காமிச்சு ராஜா கிட்ட, இந்த வைரத்தை பாருங்க அதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். An old man came and showed a diamond to the king and said, see this diamond, it also looks same like the previous one. ராஜாவுக்கு ஒரே குழப்பம், இதில் எது சிறந்த வைரம் அப்படின்னு. The king was confused, which is the best diamond. அப்போ ஒரு சாதாரண மனிதன் வந்து ராஜா கிட்ட சொன்னார், இதில் எது சிறந்த வைரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. Then a common man came to the king and said, let me tell you which is the best diamond in this. அப்போ ராஜா கேட்டார், உனக்கு என்ன தெரியும் வைரத்தை பற்றி அப்படின்னு. King asked, what do you know about diamonds? அப்போது அந்த மனிதன் சொன்னான், எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம வைரங்களை சோதித்து பார்க்கணும். The man said, it is not necessary that I have to know things, but we have to test the diamonds. அப்போது அவர் அந்த 2 வைரத்தையும் ஒரு விதமான ஒரு நீரில் மூழ்கி வச்சிருந்தாரு. The man kept the diamonds in a liquid. கொஞ்ச நேரத்தில் ஒரு வைரத்தோட ஒளி மங்கி அது கருப்பாயிருச்சு. After some time, one diamond lost its color and also its shine. அது எதுனா முதல்ல கொண்டு வந்த வைரம். That was the diamond that was brought first. அப்போ தான் தெரிஞ்சுது, சோதனைக்கு அப்புறம் தான் உண்மையான வைரம் எது அப்படின்னு. எவ்வளோதான் வல்லுநர்களாக இருந்தாலும் அதை சுற்றி பார்க்குறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. Even though it was checked by experts, only after a test, the real diamond was identified. இப்படி தான் நமக்குள்ள ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய திறமைகளை கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய ஆற்றலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சோதனைகளை சகிக்க தெரிஞ்சிருக்கணும். The same way, when we have to bring out our talents, when we have to show something that is inside us, we have to be ready to face troubles. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.